ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கிற கேபிள் கார். இப்போ நம்ம முன்னாடி போட்டு சொன்ன மாதிரி கேபிள் காருக்கான அந்த டிக்கெட் நம்ம வாங்கியாச்சு. ஒவ்வொருத்தரையாவது செட் பை செட்டாக தான் அந்த கேபிள் காரில் நம்மளை ஏற்றுவாங்க. ஒரு கேபிள் கார் அந்த கேபினில் 5 மெம்பர்ஸ் தான் அலோடு. இப்போ நம்ம செட்டாக நம்மளை அலாட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு காராக மூவ் ஆகும். நம்மளுக்கு முன்னாடி போகிற அந்த கார் பாருங்கள், அதில் 5 பர்சன்ஸ் ஆல்ரெடி. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான டர்னுக்கு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கார் வந்துட்டுருக்குது. இந்த காரில் நம்மளுக்கான அந்த இதை செட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது இதில் தான் நம்மளுக்கான அந்த செட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ 1 by 1 உள்ளே ஏறுறோம். முதல்ல என்னோடய ஒய்ஃப் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் 1 by 1 உள்ளே ஏறிட்டுருக்குறாங்க. 5 மெம்பர்ஸ் அலௌட். இப்போது 5 மெம்பர்ஸ் ஏறியாச்சு. இப்போது இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். கீழே இருந்து அது மேலே நோக்கி மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், மேலே நோக்கி அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஓரளவு மேலே வந்துட்டோம். கீழே ரொம்ப ஹைட்டில் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சீயோட வியூ பார்க்கலாம். ஐலாண்ட்ஸ், சென்தோசா ஐலாண்டோட வியூவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரிய ஹைட்டுக்கு வந்துட்டோம். ஒன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கப்பூரோட அந்த சென்தோசா ஐலாண்ட். இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இது நல்ல ஒரு பிளேஸுங்க. நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள். கீழே மட்டும் பார்த்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இந்த கேபிள் கார் போகும். ஆக்சுவலாக சேஃப், ரொம்ப சேஃப் தான். நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த சிங்கப்பூர் சி ப்ளஸ் ஐலாண்ட், அதோட ஒரு சென்தோசா ஐலாண்டோட அந்த இதை பார்க்கலாம். சீல ஷிப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். மேலேருந்து அதை ஒரு ஷிப் போகிறத கூட நம்ம பார்க்க முடியுது. இந்த தெரிகிறது ஒரு ஐலாண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேபிள் கார் நேராக போய் அடுத்த ஐலாண்டுக்கு, நாங்கள் பாருங்கள் முன்னாடி எவ்வளோ அந்த கேபிள் கார் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ கேபிள் காரும் நேராக போய் அந்த ஐலாண்டில் தான் லேண்ட் ஆகும். அந்த ஐலாண்டில் நம்ம போகும்போது இந்த ஐலாண்டில் இருக்கிற ட்ரீஸ், ஆக்சுவலாக இந்த ஐலாண்டில் போய் இது ஒரு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்மளை அடுத்த ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த அடுத்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஐலாண்ட் ஸ்டேஷனுக்கு நம்ம போயிடுவோம். கீழே போய் அந்த ஐலாண்ட் விசிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்கள் ஃபேமிலியோடு சிங்கப்பூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் சென்தோசா, இது நியர்லி 2 days நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2 days இங்கே ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கேயுமே இருக்குது. ஸோ 2 days இங்கே கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் பிளேஸ், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த ஐலாண்டும் கூட தான். ஐலாண்டில் பார்த்திங்கன்னா கிளியர் வாட்டர், நம்ம அந்த ஃபிஷ் எல்லாமே போகிறதுலாம் நல்லா பார்க்கலாம். அவ்வளோ கிளியர் வாட்டரில் இந்த ஐலாண்ட் இருக்கும். சூப்பர் பிளேஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆப்போசிட்டில் ஒரு கேபிள் கார் ரிட்டன் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நியர்லி அபவுட் பார்த்திங்கன்னா நம்மளை 1.5 hours to 2 hours நம்மளை அந்த ஐலாண்டில் நம்ம பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்கான டைம். நம்ம அந்த ஐலாண்டை ஒரு 2 hours விசிட் பண்ணலாம். கீழேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் அது. ஆக்சுவலி நான் மலேசியாவில் கூட நாங்கள் ஒரு இது போகும்போது லங்காவி, அது கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. பட் சிங்கப்பூரில் சான்ஸ் இல்லை, ரொம்ப ஹைட்டில் தான் இந்த கேபிள் கார்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஹைட், ஃபுல்லி ஏர் கண்டிஷனர், அதனால் ரொம்ப கூலாக இருக்கும். இது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிட்ருக்கிறது அந்த ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் பக்கத்துலேயே இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டியே ஷிப் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த ஏரியா மட்டும்தான் ஆழம் இல்லாத இடம். நம்ம போய் ஸ்விம் பண்ணதுக்கோ வாக் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி நெக்ஸ்ட் போயிட்டாலே அது பயங்கரமான ஆழக்கடல். அதனால தான் அந்த ஷிப்ஸ் நம்ம போகிறத பார்க்குறோம். அது எல்லாமே ஷிப்ஸ், அது படகு, போட் இல்லை, ஷிப் அவ்வளோவுமே. இது ஹார்பர், அது ஆப்போசிட் தெரியுது ஹார்பர். அது ஒரு லைன் ஒன்று தெரியுது பார்த்திங்களா, டார்க் கலர், பிளாக் கலர். அதை நம்ம தாண்டி உள்ளே போக முடியாது. அது தாண்டியாச்சுன்னா அது பயங்கரமான ஆழமான ஒரு ஏரியா. சூப்பர் பிளேஸுங்க.
கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நெக்ஸ்ட்டு நாங்கள் போகக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதோட ரோலர்ஸ் எப்படி அந்த கேபிள் கார் நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுங்கிற அந்த ஒரு ரோலர்ஸ். இப்போ நம்ம கீழே போகிறோம், ஸ்லாண்டிங்காக போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ மேலே போயிட்டு இருந்தது ஸ்லாண்டிங்காக கீழே. நெக்ஸ்ட் சைடு பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஐலாண்ட்ஸ், இந்த சைடு ஃபுல்லுமே சிங்கப்பூரோட சிட்டி, ஹோல் சிட்டி நம்ம பார்க்க முடியும். இதுதான், இவ்வளோ தான் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரோட ஹோல் சிட்டி நம்ம இந்த இந்த கேபிள் கார்லேருந்து வியூ பண்ணுற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்லாண்டிங்காக கீழே போயிட்டுருக்குறோம். அது நம்ம வந்த ஏரியா. பயங்கரமான ஃபாரஸ்ட் கீழே ஐலாண்டை ஒட்டி ஒரு பயங்கரமான திக் ஃபாரஸ்ட் அது. எவ்வளோ கேபிள் கார்ஸ் வருது பாருங்கள். நம்ம ஆப்போசிட்லேருந்து இப்போ எடுத்துகிட்ருக்குறோம். எவ்வளோ கேபிள் கார்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட கேபின் இது. ஆக்சுவலாக நம்ம லேண்ட் ஆக போகிறோம், லேண்ட் ஆகிட்டோம் அடுத்த ஸ்டேஷனில். இப்போ நம்மளுக்கு அது ஓப்பன் பண்ணுவாங்க. ஈஸியாக அதை எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தராக தான் வெளியில் போக முடியும். அது ஓப்பன் பண்ண உடனே ஆக்சுவலாக நம்ம அப்படியே வெளியில் வர்றோம். இதுதான் அந்த ஐலாண்டுக்கு போகிற அந்த ஸ்டேஷன், லாஸ்ட்டு ஸ்டேஷன். இதில் இருந்து தான் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகணும். நான் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து வீடியோ எடுத்துட்டோம். இப்போ திரும்பியும் அந்த ஐலாண்டை பார்க்க போகிறோம். இது வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம கீழே போகணும். எஸ்கலேட்டர் வழியாக நம்ம கீழே போகிறோம். கீழே போய் தான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் மேலே இருந்தவங்க நாங்கள் போகிறத வீடியோ எடுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய எஸ்கலேட்டர், எவ்வளோ ஏரியா நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருந்து நம்ம கீழே வர போகிறோம் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு போகிறோங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஹைட்டான எஸ்கலேட்டர், அவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம கீழே வரோம். இது டவுன் ஸ்டேர்ஸ் கீழே வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கான ப்ளேஸ்க்கு போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஐலாண்டை பற்றி நான் போடுறேன். பாருங்கள், அது இறங்கி போகிற இடத்த பாருங்கள் எப்படி